எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய தென்னிந்திய வெண்திரை சக நடிகர் சங்க ஒவ்வொருவரையும் நான் கடவுள் திருப்பெயரால் உங்கள் எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் தென்னிந்திய வெண்திரை சக நடிகர் சங்கத்தில் 2003 ஜாயின் பண்ணி 2004 ஃபுல் மெம்பர் ஆனேன். 25 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. கர்த்தரோட கிருபையால் என்னுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நாளை தினத்தில் 12ஆம் தேதி எலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கெல்லாம் நல்லா அறிவிங்க. அதுக்காண்டி சின்ன உங்களோட ஒரு வேண்டுதலாக சொல்லிக்கிறேன். எப்பவுமே பாஸ்டர் யாருமே எலெக்ஷன் நிற்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்காக நான் நிற்கிறேன். கடவுள் எப்படி வானத்தை நோக்கி இங்கே வந்து மக்களை ஆசீர்வதிச்சாரோ, வானத்திலேருந்து இறங்கி வந்து மக்களை ஆசீர்வதித்து மக்களோடு இருக்குன்னு ஆசீர்வதிச்சாரோ, அதே மாதிரி என்னுடைய காலத்திலையும் மக்களோடு இருக்க உங்களெல்லாம் என்னால் முடிஞ்ச உங்களுக்கெல்லாம் உதவி செய்ய கடவுள் திருப்பெயராக நான் ஒரு பாஸ்டராக இருக்கேன். ஆனால் எங்கள் மக்களை நான் விட்டுக் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. இந்த மக்களுக்கு ஏதாச்சும் நான் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நடிகர் சங்கத்தில் பொதுச் செயலாளராக நான் நிற்கிறேன். தென்னிந்திய வெண்திரை நடிகர் சங்கத்தில் என்னுடைய வேட்பாளரை எண் வந்து 3ஆம் நம்பரு. இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்காக இந்த ஒரு தடவை தயவுசெய்து எனக்கு ஓட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான காரியம் நான் செய்வேன். என் கடவுள் பெயரால் நான் சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு வாக்களித்த ஒவ்வொரு மக்களுக்கும் 2% பில்லு ரத்து செய்வேன். அது மட்டும் இல்லை, எனக்கு சம்பளம் தேவையில்லை. கடவுள் கிருபையாக எனக்கு சம்பளம் தேவையில்லை. மக்களுக்கு சேவை செய்யணும் அடிப்படையில் நான் வந்து நிற்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாடு முழு வெளியூர் படப்பிடிப்புக்கு கண்டிப்பாக நம்ம மக்கள் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக நான் அதுக்குண்டான ஆவணங்கள் நான் செய்வேன். அதேமாதிரி நான் கோயம்பேடு லொக்கேஷனு, வெளியூர் அங்கங்கே பஸ் போகிறோம், அந்த பயணத்தில் நான் கண்டிப்பாக முதலாவது எல்லாத்தையும் நான் ஏற்றுவேன். மக்களே சிந்திங்க. இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்குறேன். ஒரு பாஸ்டர் நிற்க மாட்டேன், ஆனால் நிற்கிறேன். நான் உங்கள் மேலே ஒரு அன்பு, அதேமாதிரி நீங்களும் என் மேலே அன்பு வச்சுருக்கீங்க, அதை நான் அறிவேன். நம்ம சங்கத்தில் கமிட்டி நம்பராக இருந்து முதலாவது கமிட்டி நம்பரை என்னை தேர்ந்தெடுத்தீங்க. அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். அந்த சங்கத்தில் கமிட்டி நம்பராக இருந்தேன். பொருளாளரும் என்னை ஜெயிக்க வச்சிங்க. என்னுடைய சூழ்நிலை காரணமாக அதை நான் பேரவையில் எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த ட்ரிப்பு மக்கள் இந்த ஒரே தடவை எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன். உங்கள் பார்த்து கேட்டு கண்டிப்பாக நன்மையான காரியம் செய்வேன். இந்த ஒரு தடவை மக்களே சிந்திங்க. ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் நினைப்பதுக்கு மேலாக கண்டிப்பாக நான் செய்வேன். கண்டிப்பாக உங்களுக்காக நான் உங்கள் குடும்பத்தை ஒவ்வொருக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன். இந்த ஒரே ஒரு தடவை சிந்திச்சு மக்களை எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நான் மறுபடியும் நிற்க மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும்தான். ஏன்னா நான் பாஸ்டர் படித்ததுனால கண்டிப்பாக பாஸ்டரில் எனக்கு போகணும்னு ஆசை. அதனால தான் பிடிஹெச் பண்ணேன். ஃபாதர் பெர்க்மன் ஜெபத்தோட்டத்துக்கிட்ட. ஆனாலும் நம்ம சங்கத்துக்கு ஏதாவது செய்யணும் ஒரு ஆசையில், ஒரு அன்பில், நம்ம மக்கள் மேலே எனக்கு அன்பு நிறையா வச்சுருக்கீங்க. அந்த அன்பை நன்றி கடனாக நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நான் செக்ரட்டரி போஸ்ட்டு நிற்கிறேன். என்னுடைய வெற்றி வேட்பாளர் எண் 3 என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அன்புடன் வேண்டுகிறேன். இந்த ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் நினைப்பதுக்கு மேலே கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்வேன். நான் ஒவ்வொருவரையும் நான் கடவுள்கிட்ட நன்றி தெரிவிக்கிறேன். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஒரு தடவை எனக்கு நினைத்து இந்த பொதுச் செயலாளர் பற்றியை வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன். என்னுடைய வேட்பாளர் எண் 3. உங்கள் எல்லாருக்கும் கடவுளை ஆசீர்வதிப்பார். ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நிரப்புவார். இந்த ஒரு தடவை இறக்கம் காட்டுங்க. என்னை வேட்பாளர் எண் 3 என்னை வெற்றி செய்ய வேண்டுமா உங்கள் பாதப்படியில் கேட்குறேன். ஆண்டவர் பாதப்படியில் நம்பி உங்கள் ஒவ்வொரு வருடையும் தயவு கிடைக்காக நேரடியாக அந்த விண்ணப்பத்தில் வச்சுருக்கேன். நன்றி. காட் பிளஸ் யூமா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நினைப்பதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.